டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில், என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்றைக்கும் போல். பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலேயும் இல்லை, 36 வயசுலேயும் இல்லை, இந்த வயசுலேயும் இல்லை. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ படத்தை இன்றைக்கி வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டார். காக்கா முட்டை பண்ணுறதுக்கு, விசாரணை பண்ணுறதுக்கு வேறு யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனாக நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவர் தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்றைக்கி வந்து யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பித்து அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையில் ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஸோ டீட்டெயிலாக குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பற்றி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்பில் ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணார். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்கிறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டரை வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தார். கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்ன தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்ருக்காரு, நான் வந்து இந்த அசிஸ்டன்ட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தால் தான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்ருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன், அசிஸ்டன்ட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்து 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்குன்னா இன்றைக்கி யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பரில் நோட்டில் எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அடுத்த நாள் கேட்குறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெலாம் கலங்குது, காணும், என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல, சார்கிட்ட சொல்ல போகிறேன் சங்கர் சார்ட்ட அப்படின்றார். எனக்குன்னா அழுகையாக வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் சார்ட்ட சொல்ல போகிறேன், உன் வேலை போயிடும்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷூட்டிங் முடித்து பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொக்கேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போகிறோம், நான் கண்டிப்பாக சார்ட்ட சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுது கண் கலங்கி நின்னேன். அப்போ சொன்னார், நீ எடிட்டிங் அசிஸ்டண்ட் தானே அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னேன். போய் ரஷ்ஷில் பார்த்து உன்னால் எழுத முடியுமா அப்படின்னார். நான் லெலின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு. சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ்ஷெல்லாம் எங்கள் எடிட் ஷூட்டு தான் அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேனில் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்க முடியாது. அன்றைக்கி காப்பாற்றினதுலேருந்து அவர் ஒரு லிட்ரரி ரீடர். ஆக்சுவலாக நான் வந்து டிபெண்ட்டாக அவரை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லையும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லாக அவர் வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதாவை அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷனில் பேசுகிற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னார். லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி
சங்கர் சார்ட்ட அந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசோசியேட்டருக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட்டர் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனாக எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. சும்மா மறக்க முடியாத ஒரு ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதில் நிறைய பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. படமாக எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு படம் எடுக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் புதுமையாக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். அது மெனக்கெட்டுறதுக்கு காரணம் சுஜாதா சார் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பேன், இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலாக அவருடைய கடைசி காலத்தில் வரைக்கும் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப இளமையாக இருந்ததுக்கு ரீசன் வந்து அவருடைய பார்க்குற விதங்கள். அந்த விதம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த நேரத்தில் தொட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து ஃபோனு, ஐபேடு இதிலவே போட்டு வந்து விரல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து லைஃப்ன்றதே வந்து மொத்தமே மாறி போச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மொட்டை மாடி இது மாடியில் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இந்த ஒரு லைஃப் மாறணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து 4 பேரை வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கூட வந்து முதல் ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின், நம்ம கிருத்திக், அமிதா, எல்லோரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எடிட்டர் அமேசிங் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.